அண்ணன் பொன் வில்சன் கருத்து அவரு அதிமுகவுடைய கருத்தா நான் எடுக்கல, ஒரு அரசியல் பார்வையாளருடைய கருத்தா தான் நான் பாக்குறேன். சரி. அதே நேரத்துல இது திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகுனது நிச்சயமா பலகீனம் தான். இது பழகக்கூடாது. ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் காலத்துல ஒரு வாக்கு கூட பெரிய விஷயம்தான். ஓகே. திரு திரு டிடிவி தினகரன் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வெற்றி பெறுகிறவராக இல்லை என்றாலும் வெற்றியை தீர்மானிக்கிறவராக இருக்காரு. ஏன்னா 2021 தேர்தல்ல ஒரு 38 சட்டமன்ற தொகுதிகள்ல அவர் ஒருவேளை அதிமுகவோடு ஒன்றாக இருந்திருந்தால் 38 தொகுதிகள்ல அதிமுக கூடுதலா ஜெயிச்சிருக்கும். ஓகே. ஏன் ஆட்சி அதிகாரத்தை கூட நெருங்கி இருக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு கூட நெருங்கி இருக்கலாம். ஓகே. அதனால அதை போலவே திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977ல முதலில் அதிமுக தேர்தலை சந்தித்த காலத்திலேயே அவர் எம்எல்ஏ, முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினர், கோபிச்செட்டிப்பாளையத்தில இருந்து அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. அதனால அவரையுமே நீங்க வெளியே அலட்சியப்படுத்தி, யாரையுமே அலட்சியப்படுத்தி அரசியல்ல ஒதுக்கி விடுவது அல்லது அவர்கள் ஒதுங்கி போவதை அனுமதிப்பது என்பது அரசியல் வெற்றிக்கு அது சரியா இருக்காது. ஓகே. அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், திரு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருந்தால் மாத்திரமே இது நல்லது. அத பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அதுல தலைவர்கள் பண்ணுவாங்கிறது தகவல் என்கிட்ட இல்ல. ஆனா இது வளரக்கூடாது. ஏன்னா எதிர் வரிசையில இருக்கிற திமுக மிகப்பெரிய அளவிலே கட்டமைப்போடு இருக்கிறது, அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அவர்களை வெற்றி கொள்ளணும் சொன்னா நாம மிகப்பெரிய அளவுல விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசி இதுல வரணும்.